ஆந்திர மாநிலம் திருப்பதியில் உள்ள பிரசித்தி பெற்ற ஏழுமலையான் கோவிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக தினசரி நாட்டின் பல்வேறு பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடக்கும் வருடாந்திர உற்சவங்களில் முக்கியமானது வைகுண்ட ஏகாதசி விழாவாகும். மார்கழி மாதத்தில் இந்த விழாவானது தொடர்ந்து 10 நாட்கள் நடைபெறும். வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். வைகுண்ட ஏகாதசி விழாவை ஒட்டி நாளை திருப்பதியில் சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது. தொடர்ந்து 19ஆம் தேதி வரை 10 நாட்கள் வைகுண்ட துவாரம் எனப்படும் சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது. இந்த வாசல் வழியாக சென்று ஏழுமலையானை தரிசிக்க பக்தர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். சொர்க்கவாசல் பிரவேசத்திற்கான இலவச தரிசன டோக்கன்கள் இன்று அதிகாலை 5 மணிக்கு வழங்கப்படும் என திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்திருந்தது. இதற்காக திருமலையில் ஓரிடத்திலும் திருப்பதியில் 8 இடங்களிலும் என மொத்தம் 9 கவுண்டர்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சொர்க்கவாசல் பிரவேசத்திற்காக இலவச டோக்கன்களை பெற திருப்பதியில் இரவு முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு காத்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கு கூட்ட நெரிசலில் சிக்கிய சேலத்தை சேர்ந்த மல்லிகா, பொள்ளாச்சியை சேர்ந்த